ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, நடனம் இடும் தோற்றத்தில் உள்ள நர்த்தன விநாயகருக்கு அபிஷேகம் செய்வித்து இனிப்பு நைவேத்தியம் வைத்து வழிபட்டு வந்தார் இழந்தவற்றை பெறலாம். அற்புதமான இந்த குறிப்பு அன்பர்கள் நினைவில் நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள், அற்புதங்கள், நன்மைகள், இன்பங்கள் ஏராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 30/4/2026 கிழமை, வேளக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், சித்திரை 17வது நாள். இன்று சுபமுகூர்த்த நாள், சுபங்களை நடத்துவது நல்லது. நரசிம்ம ஜெயந்தி, திருமாலிச்சோலை கள்ளழகர் கல்லா குளத்திலே சந்திர சேவை, மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் வெள்ளி விருஷப சேவை, சதுர்தசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 11:30 இருந்து 12 மணி வரை, பிறகு 12:30 இருந்து 1:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 இருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி சதுர்தசி இரவு 9:50 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை, நள்ளிரவு 2:41 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புரட்டாதி, உத்திரட்டாதி, கும்பராசி மற்றும் மீனராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தொகுப்பு என்னவென்றால், ருது தோஷம் நீங்க. பெண்ணாக பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் மகிழ்ச்சி உண்டு. வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் அந்த வீடு மகாலட்சுமி குடியிருக்கும் வீடாகும். குழந்தை பருவம் முடிந்து பூப்பு எய்தியுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சி 2 மடங்காகும். இந்த மகிழ்ச்சி பெண் குழந்தை உள்ள அனைத்து வீடுகளிலும் கொண்டாடப்படுகிறது, ஒரு நிகழ்ச்சியாகும். ஒரு சில பெண்கள் மட்டும் ருது ஆகாமல் அப்படியே இருந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட மகளை பார்க்கும் தாய் வடிக்கும் கண்ணீர் பார்ப்பவர்கள் சோகத்துக்கு அழைத்து சென்றுவிடும். வயதுக்கு வராத பெண்ணும் வெறுப்புடன் வாழ்வாள். இது போன்ற நிலை ஏற்படும் என்பதை குழந்தை பிறந்தவுடனே தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 5வது வீட்டுக்குரிய கிரகம் சூரியன், செவ்வாய் ஆகிய 3இல் 1 7ஆம் வீட்டில் இருந்தால், 7ஆம் வீட்டுக்குரிய கிரகம் பாவியாகி 5ஆம் வீட்டில் அமர்ந்தால் அந்த பெண் ருதுவாக
கிரகங்கள் தடையாக இருக்கும். 16 வயதுக்குள் ருதுவாகாத பெண்களை பெற்ற தாய் தந்தைக்கு பயம் தொற்றிக்கொள்ளும். ருதுவாவதில் தாமதம் ஏற்பட்டால் இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக தாமதமின்றி ருதுவாகி வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்கும். முதலாவது பரிகாரம், 16 வயதுக்கு மேல் பெண்கள் ருதுவாகாமல் இருந்தால் அந்த நிலையை அகற்ற கருணையை காட்டும் தெய்வங்கள் அன்னை துர்க்கை, அங்காள பரமேஸ்வரி ஆவார்கள். வளர்பிறை ஏகாதேசி திதியிலே உங்கள் பகுதியில் அமைந்துள்ள துர்க்கை அம்மன் அல்லது அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு குரு ஓரையில் சென்று இலுப்பை எண்ணெயும் நெய்யும் சேர்த்து 9 விளக்குகள் போட வேண்டும். இதுபோல் 9 வளர்பிறை ஏகாதேசி திதியிலே விளக்கு போட்டு வர ருது தடை தெய்வம் நீக்கி அருளும். இரண்டாவது பரிகாரம், ஆலயம் சென்று வேண்டுதல் செய்ய முடியாதவர்கள் அவர்கள் பகுதியிலே உள்ள திரு நங்கைக்கு வெற்றிலை பாக்குடன் 100 ரூபாயை கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றார். 90 நாட்களுக்குள் பூ பெய்து விடுவார்கள். பெற்றோர்களுடைய சோகமும் தீர்ந்துவிடும். நாளைய தினம் மாத விலக்கு கோளாறு தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற அற்புதமான பகுதி இது. நாம் தொடர்ந்து லக்ன பாவத்தில் இருந்து இப்பொழுது 9வது பாவத்தை பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். 9வது பாவம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே தகப்பனாரை குறிக்கின்ற ஸ்தானம், பிதுர் ஸ்தானம் என்று அழைக்கிறார்கள் மற்றும் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கிறார்கள், கொடுப்பனை ஸ்தானம் என்றும் அழைக்கிறார்கள். நம்முடைய விதி வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை அங்கே இருக்கின்ற கிரகங்களை வைத்து, கிரகங்களுடைய பார்வையை வைத்து சொல்லிவிடுகிறார்கள். இப்பொழுது தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 9வது இடத்திற்கு முன்பின் பாபர்கள் நிற்க தந்தைக்கு ஆகாது, உயிருக்கு ஆபத்து ஏற்படும். 9லே செவ்வாய் நிற்க தந்தைக்கு ஆகாது, ஜாதகருக்கும் ஆகாது, தந்தை மகன் பகை சண்டை ஏற்படும். 9லே சனி ராகு கேது தனியாக இருக்க தந்தைக்கு ஆகாது, மேலும் ஜாதகர் 9லே சூரியனோடு சனி ராகு நிற்க 9 வயதுக்குள் தந்தைக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும். தந்தை தொழிலிலே பெரிய பாதிப்பு உண்டாகும். இவ்வாறு நடக்கவில்லை என்றால் தந்தை உயிருக்கு தீங்கு உண்டாகும். 9லே ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்க தந்தைக்கு பிரச்சனை. 9ஆம் அதிபர் 5ஆம் அதிபர் சூரியன் கூடி ஒன்று நின்று சனியை பார்த்தால் தந்தை உயிருக்கு ஆபத்து. 9ஆம் அதிபர் 5ஆம் அதிபர் சூரியன் சனி அல்லது செவ்வாய் 3உடன் நிற்க உடனடியாக தந்தைக்கு மரணம் ஏற்படும். சுக்கிரன் குரு 5லே நிற்க, சந்திரன் சுப கிரகத்தின் பார்வை பெற்றிருக்க தந்தைக்கு தீர்காய். சூரியன் 7ஆம் வீட்டில் அதிபராக அங்கேயே நிற்க சுபர் பார்வை பெற்றிருந்தால் தந்தைக்கு தீர்காய். 3, 9, 10 சூரியன் செவ்வாய் சனி ஆகிய மூவரும் கூடினால் அல்லது தனித்தனியாக நின்றாலும் ஜாதகர் பிறந்தவுடனே தந்தைக்கு கெடுதல் ஏற்படும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், இன்று முதல் சந்திரன் கொடுக்கும் கோடி யோகம், ஜாக்பாட்டை தட்டி தூக்க போகும் ராசிகள். 2026 ஏப்ரல் 27 நடக்கும் சந்திர பெயர்ச்சியால் குறிப்பிட்ட ராசிகளுக்கு பணவரவு மற்றும் தொழில் முன்னேற்றம் போன்ற சாதகங்கள் மாற்றமாய் ஏற்படும். ஏப்ரல் 27ஆம் தேதி நிகழ்கின்ற மோகினி ஏகாதேசி மற்றும் சந்திர பெயர்ச்சியானது கடகம், சிம்மம், கன்னி மற்றும் தனுசு போன்ற ராசிகளுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த இந்த புனிதமான நாளில் சந்திரன் சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்திற்கு இடமாற்றம் அடைகிறது. இது ஒரு மங்களகரமான யோகமாய் பார்க்கப்படுகின்றது. இதனால் பல ராசிகள் நன்மை பெறும். அந்த ராசிகள் யார் என்பதை இந்த பதிவிலே காணலாம். முதலிலே கடகம். சந்திரனின் இந்த நட்சத்திர பெயர்ச்சி கடக ராசியின் வாழ்வில் மிக சிறந்த மாற்றத்தை உண்டாக்கும். சிறந்த வாய்ப்புகள் தேடி வர வைக்கும். உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நிதி நிலை நன்றாக முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பாராத பணம் கிடைக்கும். நேர்மறையான சிந்தனைகள் மேலோங்கும்.
அதிர்ஷ்டத்தால் எடுக்கும் காரியங்கள் வெற்றி அடையும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இரண்டாவது பலாபலனை இவர்கள் பெறுகின்றார்கள். இந்த சூழலிலே சந்திரன் சூரியன் நட்சத்திரத்திற்கு வருவது பெரும் நன்மையை தருகிறது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வரும். புதிய திட்டங்கள் அல்லது தொழில் தொடங்க இது நல்ல நேரம். மாணவர்களுக்கு படிப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள். மொத்தத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தில் மூழ்கி கிடைப்பீர்கள். அடுத்தது கன்னி. சந்திரனின் நட்சத்திர மாற்றம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வேலை தேடினால் சிறப்பான வேலை கிடைக்கும். தற்போது பணியில் இருப்பவர்களுக்கு புகழும் கௌரவமும் கிடைக்கும். நீண்ட காலமாய் தடைப்பட்டிருந்த வேலைகள் அல்லது சட்ட ரீதியான சிக்கல்கள் முடிவுக்கு வரும். நிதி நிலை சீராக இருக்கும். சேமிப்பு உயர். தனுசு ராசியினருக்கு சந்திர பெயர்ச்சி மன அமைதியும் வளர்ச்சியும் கொடுக்கும். இந்த நேரத்தில் பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். வீண் செலவுகளும் குறையும். குடும்பத்தினுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வேலை இடத்திலே உங்களுக்கு திறமையும் மேல் அதிகாரிகளிடம் இருந்து பாராட்டுகளும் கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்கள் இன்று ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல்கள் பெறுவார்கள். தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். அதே நேரம் பணியாளர்களும் கவனமாய் இருக்க வேண்டும். வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவார்கள். வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல்கள் பெறுவார்கள். தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியாளர்களும் கவனமாய் இருக்க வேண்டும். வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். தொழில் அதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள். லாபம் பெருகும். வியாபாரங்கள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் அதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள். லாபம் பெருகும். வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெறுவார்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்லதொரு ஆரோக்கிய முன்னேற்றம் காணப்படும். இருந்த போதிலும் கூட உங்கள் ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் கண் வைக்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேருவார்கள். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு. மருத்துவ தொழில் புரியவோ அதிக வருவாய் வரும். சோதனைகள் வெற்றியாய் மாறும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 7 ஆகும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த மருத்துவ தொழில் புரியவோ அதிக வருவாய் வரும் நாள். சோதனைகளை வெற்றியாக மாறும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள்.
இன்று காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும். மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்கள். படிப்பில் நாட்டம் கூடும். பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பார்கள். செலவுகளும் அலைச்சல்களும் கூடும் நாள். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்கள். படிப்பில் நாட்டம் கூடும். பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளும் அலைச்சலும் கூடும் நாள். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கல்வியிலே புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்கம் அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பயன்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கல்வியிலே புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் இன்றைய அளவிலே உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார்கள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். குடும்பத்தில் குதூகூலம் ஏற்படும். தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தில் குதூகூலம் ஏற்படும். தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பொதுவாக நற்பலங்கள் கூடுதலாய் கிடைக்கும். இதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும். முன் விரோதம் காரணமாய் சில சங்கடங்கள் உருவாகலாம் என்றாலும் அவற்றை சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு புலப்படும். இயந்திரங்களை பயன்படுத்தும் போது பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். தெய்வ பணி, தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபடவும் வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொதுவாக நற்பலங்கள் கூடுதலாய் கிடைக்கும். எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன்விரோதம் காரணமாய் சில சங்கடங்கள் உருவாகலாம் என்றாலும் அவற்றை சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு புலப்படும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த இயந்திரங்களை பயன்படுத்தும் போது பணியாளர்களுடைய எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். தெய்வ பணி, தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபட வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் இருக்கும். எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் இராது. அடுத்தவருடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். பகைவர்களை பணிந்து போகும் வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழிலே சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் இராது. அடுத்தவருடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பகைவர்களுக்கு பணிந்து போக வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். உறவினர்கள், நண்பர்கள் மனத்தாங்கள் வரும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். போராடி வெல்லுகின்ற நாள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்கள், நண்பர்கள் மனத்தாங்கள் வரும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். போராடி வெல்லுகின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பொதுவாக அன்றாட பணிகளை கவனித்துக் கொண்டு மிகவும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள். பெரியோர்களை சொல்படி நடந்து கொண்டால் தொல்லைகளை தவிர்க்கலாம். பலவிதமான சூழ்நிலைகளில் உங்களுடைய
புத்தி சாதுரியத்தால் சமாளிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பொதுவாக அன்றாட பணிகளை கவனித்துக் கொண்டு மிகவும் நிதானமாய் இருக்க வேண்டிய நாள். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த பெரியோர்களின் சொல்படி நடந்து கொண்டால் தொல்லைகளை தவிர்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பலவிதமான சூழ்நிலையில் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் சமாளிப்பீர்கள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மதியம் 1:13 வரை சந்திராஷ்ட தினம் நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று பகல் 1:13 பிறகு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணா மூர்த்தியினுடைய முழு வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக மகான்கள் சித்தர்களுடைய வழிபாடும் செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக எஞ்சோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக பலாபலன்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.